Hello, வணக்கம் and welcome back to the channel. இது ஐஸ்வர்யா கௌதம் ஸ்மார்ட் டிப்ஸ். நான் ஐஸ்வர்யா. நம்ம லாஸ்ட் டைம் கேரளா போனது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் வீடியோ வந்து எடிட்டிங் பண்ணி போட முடியாமல் போயிடுச்சு. காரணம் நிறைய மேக்கப் இருந்துச்சு. அதுக்கப்புறமா எனக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு. இப்போவுமே ரொம்ப உடம்பு சரியில்லாமல் தான் இருக்குது. சரி, இந்த வீடியோவை எப்படியாச்சும் எடிட் பண்ணி போட்டுடலான்னு சொல்லி போட்டுட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் ட்ரெயினில் போகலான்னு இருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம பஸ்ஸே ஓகேன்னு சொல்லிட்டு பஸ்ஸே புக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம மாமண்டூரில் இறங்கி அங்கே சாப்பிட்டுட்டு பஸ்ஸில் ஏறியாச்சு. பஸ் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுங்க. ட்ரெயினை விட பஸ்ஸு தான் சேஃபு அண்ட் கம்ஃபர்டபுளாகவும் இருந்துச்சு. எப்படின்னு தெரியல, நிறைய பேருக்கு எப்படி இருக்கும்னு தெரியல. ஆனால் எனக்கு ரொம்ப பஸ் தான் சேஃப்டியாக இருந்த மாதிரி இருந்தது. ஏன்னா ரெண்டு சைட்லேயுமே வந்து ஸ்க்ரீன் இருந்துச்சு, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. பஸ்ஸில் வந்து சார்ஜர் இருந்துச்சு, சார்ஜ் போட்டுக்கிறதுக்கு, சைடில் பேக்ஸ் வைக்கிறதுக்கு, அந்த மாதிரி எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. மேலே வந்து ஏசி ப்ளஸ் லைட்டும் இருந்துச்சு. தேவைன்னா நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிற அளவுக்கு ஸ்விட்சுமே அங்கேயே கொடுத்துருந்தாங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனால் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ட்ரெயினில் வந்தோம். அது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அவங்க தான் ட்ரெயின் புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ எங்களுக்கு இதுவரையிலும் நம்ம போனதில்லைல்ல, அதனால் எப்படி புக் பண்ணணும் அது மாதிரியும் தெரியாது. இதுதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக ரொம்ப தூரம் போகிறது. இதுக்கு நடுவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சேலம் வரலும் போயிருக்கோம், அது இல்லாமல் நாகப்பட்டினம் வரலும் போயிருக்கோம். இவ்வளோ தூரம் கேரளா அளவுக்கு தூரம்லாம் போனதில்லை. காலையில் விடிஞ்சிருச்சு. நாங்கள் இப்போ வந்து கேரளா என்ட்ரு ஆகிட்டோம். இன்னொரு 1.5 ஹவர்ஸில் நாங்கள் வந்து இறங்க வேண்டிய இடத்துக்கு போக போகிறோம். சூப்பராக இருக்குது வியூலாம். காலையில் எழுந்திரிச்சு ஸ்க்ரீனை விலக்கி பார்த்ததும் வெளிச்சமாக சூப்பரான வியூஸ் வந்து இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய செடி, மலை, அந்த மாதிரி ரொம்ப அழகான பாயிண்ட்லாம் தெரிஞ்சுது. ஸோ கேரளா வந்துருச்சு, அப்போ நம்ம இறங்க போகிறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டோம். ஆனால் இந்த ஏரியாவை பார்த்ததுக்கு அப்புறமே நாங்கள் ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணோம். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் கூட இல்லை, ஒரு 2 மணி நேரம் கிட்ட நாங்கள் ட்ராவல் பண்ணி போயிட்டுருந்தோம். ஆனால் கேரளா வந்துருச்சுன்னதுமே இந்த நிலச்சரிவு தாங்க ஃபஸ்ட்டு ஞாபகம் வந்தது. வயநாடு இங்கேயுமே வந்து நிறைய இடத்துல மண் வந்து சரிஞ்சு இருந்தது. நாங்கள் அந்த டைம்லேயே போனதுனால கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்க்க போனால் இந்த வீடுங்க எல்லாமே ரொம்ப சாய்வாக இருந்தது. ஸோ நம்ம வண்டியில் போகிறதுனாலையும் மலையிலேருந்து இறங்குறதுனாலையும் தான் நமக்கு அப்படி தெரியுதோ அப்படின்னு சொல்லி நான் ஃபஸ்ட் நினச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரிஞ்சுது எல்லா வீடுமே அங்கே வந்து சாய்வாக தான் இருந்துச்சு. அது உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், நீங்களும் செக் பண்ணுங்கள். அப்புறம் நாங்கள் அங்கேருந்து போயிட்டு ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் ஒரு இடத்துல இறங்கணும். அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் கிட்ட ட்ராவல் ஆகிட்டு போகணும். அவ்வளோ தூரம் இருந்துச்சு. எனக்கு கேரளான்றது கேரளா மட்டும் இல்லை, கேரளாவில் நிறைய இடம் இருக்குல்ல, அந்த மாதிரி தான். ஒரு விஷயம், நம்ம ஊரில் மஞ்சள் கலர் ஆட்டோ இருக்கணும், இந்த ஊரில் கருப்பு கலர் ஆட்டோ. என்னெல்லாம் நாங்கள் வந்து இப்போ காலையில் ஆயிடுச்சு, கேரளா வந்தாச்சு. இதுக்கப்புறம் நாங்கள் வந்து எங்களை கூப்பிட்டு போகிற ஆளுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அவங்க வந்த பிறகு நம்ம வந்து கல்யாண வீட்டுக்கு போக போகிறோம். ஸோ நாங்கள் இங்கே கேரளா வந்த காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கல்யாணம் வந்து அட்டென்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். அந்த கல்யாணத்தை பார்த்துட்டு கல்யாணம்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவாக போடலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் நாங்கள் கேரளாவுக்கு வந்த இடத்துல மெயின் சிட்டின்னு சொல்லலாம். இங்கேருந்து நம்ம வந்து இன்னும் ஒரு மணி நேரம் கிட்ட ட்ராவல் ஆகிட்டு உள்ளே போக போகிறோம். எங்களை கூட்டு போகிறதுக்கு வந்து ஆள் வராங்கன்னு சொல்லியிருந்தாங்க, கார் அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த இடத்த வந்து உங்களுக்கு நான் சுற்றி காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்தோட பேர் எனக்கு பெருசாக தெரியல, மறந்து போச்சு ரொம்ப நாள் ஆனதுனால. இங்கேருந்து இறங்கிட்டு இங்கேருந்து தான் நம்ம காரில் கிளம்பணும். கிட்டத்தட்ட கார் வந்து பக்கத்தில் வந்துருச்சுன்னு ஃபோன் வந்ததுக்கப்புறமா நாங்கள் ரெடி ஆகிட்டோம். ஸோ நம்ம வந்துட்டு கேரளாவில் இறங்கிட்டு கொஞ்சம் நேரம் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டதுக்கப்புறமா நமக்கு கார் அமைச்சிருக்குன்னு சொன்னாங்க. அதுக்குள்ளே நம்ம ஒரு சில வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ரெடி ஆகிட்டோம். நமக்கு அலாட் பண்ணி வச்சுருந்த காரும் வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம இவங்க கூட வந்து ட்ராவல் ஆக போகிறோம். அந்த திரும்பவும் ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணணும்னு சொன்னோம்ல, அது இந்த காரில் தான் இப்போ நம்ம வந்து ட்ராவல் ஆக போகிறோம். ஸோ ஒரு வழியாக நம்ம பேரெல்லாம் சொல்லிவிட்டு அவர் பேரையும் கேட்டுட்டு, பாஷை தெரியாததுனால அப்படி இப்படின்னு பேசி ஒரு வழியாக சமாளித்து காரில் வந்து ஏறியாச்சு. நம்ம வீட்டில் இருக்கிற பேசுவார் மலையாளம், ஆனால் அது மலையாளம் தானான்னு தெரியாது. ஸ்லாங் மட்டும் அந்த மாதிரி இருக்கும், ஆனால் தமிழில் தான் பேசுவார். ஓரளவுக்கு அவருக்கு தெரிஞ்சதுனால சமாளித்து அப்படியே பேசிட்டு ஏறியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து ரூம் புக் பண்ணியிருந்தாங்க. அந்த ரூமுக்கு நேராக நம்மளை கொண்டு போய் விட்டுட்டாங்க. ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து சாப்பிட சொல்லியிருந்தாங்க. ஹோட்டல்லேயே சாப்பாடும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் டயர்டில் படுத்தாச்சு. குட் மார்னிங். மார்னிங். ஒரு டீ அடிச்சுட்டு வந்துடலாமா? இது கேரளாமா, கட்டன் சாயா தான் கிடைக்கும் இங்கே.
வா போயிட்டு ஒரு கட்டன் சாயா குடிச்சிட்டு வந்துடலாம். ஓகே, லெட்ஸ் கோ. கேரளாவோட ஆத்தென்டிக் கட்டச்சாயா. ஒரு டம்ளர் எடுத்து அதில் கொஞ்சமாக சர்க்கரை, பச்சை டீ தூளை போட்டு ஒரு புதினா இலையை போட்டு வெறும் சுடுதண்ணியை ஊற்றி கலக்குனாங்கன்னா சூப்பரான கட்டன் சாயா ரெடி ஆகிடும். இது நம்ம ஊர் லெமன் டீ மாதிரியும் புதினா டீ மாதிரியும் தான் இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு கேரளா நான் குடித்த கட்டன் சாயா இது தான். நம்ம ஊர்லலாம் கட்டன் சாயான்னு சொல்லிட்டு டீ தூளை போட்டு தண்ணியில் கொதிக்க வச்சு குடிப்போம். ஆனால் இது பச்சை டீ தூளில் போட்டால் தான் ஆத்தென்டிக் கட்டன் சாயா. எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். நல்லா புதினா வாசனை, சூடாக தண்ணி, கொஞ்சம் பச்சை டிக்காஷன் சூப்பராக இருக்குது. நம்ம இங்கே சாப்பிட்ற அந்த மைதா அதுக்கெல்லாம் இதுதான் சூப்பர் ஜீரணமாக. கேரளா கிளம்புறோன்னு சொன்னதுமே அவர் சாரீ எடுத்துகிட்டு வந்துரு, சாரியில் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் 2-3 சாரீ எடுத்துகிட்டு போயிட்டேன். சுடிதாரை மறந்தே போயிட்டேங்க. அப்புறம் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்ணுன்னா சாரீ கட்டிகிட்டேவா போக முடியும், சரின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு ஏற்கனவே இருந்த சுடிதாரையே போட்டுட்டு அப்படியே போயிட்டு பரோட்டா அப்புறம் முட்டைக்கறி மீன் கறி எல்லாம் சாப்பிட்டுட்டு ப்ரைடல் மேக்கப் எல்லாம் போட்டுட்டு சாரீ கட்டி பொட்டு இதெல்லாம் வச்சாச்சுங்க. கேரளா ஃபுல்லாக தேடி பார்த்தேன், எங்கேயுமே பார்த்திங்கன்னா பூவே கிடைக்கல. அதுக்கப்புறம் இதுதான் கல்யாணத்துக்கு போன இடம். இந்த இடத்துல ஃபஸ்ட் நம்ம போனதும் ட்ரிங்க்ஸ் கொடுத்துருந்தாங்க, கூல் ட்ரிங்க்ஸுங்க. அதை வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம உள்ளே போயாச்சு. உள்ளே போனதுக்கப்புறம் மண்டபத்தில் நம்மளோட மேரேஜ் மாதிரி இல்லை, டோட்டலாக அது கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருந்துச்சு. அதுலேயுமே இது முஸ்லிம்ஸ் மேரேஜ்ன்றதுனால ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எல்லாருமே ஃபேஸில் கவர் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம போயிட்டு அங்கே வீடியோ எடுத்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அப்படியே சும்மா லைட்டாக மேலாட்டம் நம்ம ஒரு சின்ன வீடியோஸ் மட்டும் எடுத்துட்டோம். போனதுமே சேட்டை என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டு சாப்பிட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி நம்ம அங்கே போயிட்டு சாப்பிட்டுட்டு தான் வந்தோம், இங்கே திரும்பவும் சாப்பிட சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஜென்ஸுக்கு தனியான ஒரு இடமும் லேடிஸ்க்கு தனியான ஒரு இடத்துல இருந்தால் சாப்பிட சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்த மாதிரி இந்த பக்கம் ஃபுல்லாகவே ஜென்ஸ் மட்டும்தான். ஆனால் நாங்கள் எல்லோரும் மிங்கிள் ஆகிட்டு உட்காந்துட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா மட்டன் மந்தி, அப்புறம் பீஃப் மந்தி, சிக்கன் மந்தி 3மே இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கலாம். நம்மளது மாதிரி அவங்க பிளேட்டில் சர்வ் பண்ணல, பெரிய பிளேட் வச்சுட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதில் வச்சிடுறாங்க. அது காலியாக நிரப்பிட்டே இருக்காங்கங்க. நம்மளுக்கு இப்போ வேணும் அப்படின்னு கூச்சப்பட்டுட்டு கேட்கணுமே அப்படிலாம் யோசிக்கிற அளவுக்கு வைக்கலாங்க. அப்புறம் சிக்கன் 65 வச்சுருந்தாங்க, அப்புறம் என்னென்னமோ வச்சுருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. ஆனால் நமக்கு நம்ம பிரியாணி தானே சூப்பரு ஸ்பெஷலு, அதனால் நமக்கு அந்த அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றதுக்கு பெருசாக தோணலை. ஆனால் நல்ல சாதம் தான் அது. மந்தினாலே ஸ்பைசி இல்லாமல் சப்புன்னு அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடித்ததும் ஒரு சுக்கு காஃபி மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. நல்லா காட்டாக ஸ்பைஸியாக சூடாக இருந்துச்சு. அப்படியே போயிட்டு அதை சாப்பிட்டுட்டு அதை சாப்பிட்ட கையோட ஒரு ஸ்வீட் ரெடி பண்ணியிருந்தாங்க. சுட அந்த இடத்துலையே டேபிளில் ஜிலேபி ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சுக்கு காஃபியை குடித்ததுக்கப்புறம் அப்படியே போயிட்டு ஜிலேபி சாப்பிட்டோம். ஆனால் எல்லோரும் ஜிலேபி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சுக்கு காஃபி குடித்தாங்க. ஏன்னா ஸ்வீட் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சுக்கு காஃபி குடிக்கிறது தான் பெட்டர்ன்னு நான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல. அதனால் நாங்கள் ஃபஸ்ட்டு போயிட்டு ஜிலேபி போடுறதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. சூப்பரான கேரளாவோட முஸ்லீம் மேரேஜ் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு சின்ன ரீகாப் மாதிரி இந்த வீடியோவில் நாங்கள் காமிச்சிருந்தோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.